மதுரை அப்போலோ மருத்துவமனைக்கு இராஜபாளையத்தைச் சேர்ந்த 78 வயது மதிக்கத்தக்க முதியவர் சிறுநீர் நிறமாற்றம், பசியின்மை மற்றும் உடல் எடை குறைவு போன்ற அறிகுறிகளுடன் சிகிச்சைக்கு வந்தவருக்கு விரிவான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் கணைய தலைப்பகுதியிலான புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு குடலியல் சிகிச்சை நிபுணர்களுடன் சிறுநீரகவியல், இருதயவியல், நுரையீரல், நாளமில்லா சுரப்பி மற்றும் மயக்க மருந்து நிபுணர்கள் அடங்கிய பல்துறை மருத்துவக் குழுவினர் முதியவரை முழுமையாக ஆய்வு செய்து பிலியோ டைஜஸ்டிவ் பைபாஸ் சிக்கலான அறுவை சிகிச்சையுடன் கணைய கட்டியை அழிக்க இன்ட்ரா ஆப்பரேட்டிவ் மைக்ரோவேவ் அப்ளேஷன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். மேலும் இது குறித்து அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட இரைப்பை குடலியல், இரைப்பை குடல் புற்றுநோய், கல்லீரல் மாற்று, நுண்துளை மற்றும் ரோபோடிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெய் மதுசூதனன், கல்லீரல், இரைப்பை குடலியல் ரோபோடிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன், கதிரியக்க நிபுணர்கள் டாக்டர் ஏ ஜான் ராபர்ட் மற்றும் டாக்டர் கே பி சந்தோஷ் பாபு ஆகியோர் இணைந்து கூறியதாவது: மேம்பட்ட இமேஜ் கைட் மைக்ரோவேவ் அப்ளேஷன் தொழில்நுட்பம் கட்டியைச் சுற்றியுள்ள ஆரோக்கியமான திசுக்களை பாதுகாத்து புற்றுநோய் கட்டியை மட்டும் துல்லியமாக அழிக்க உதவுகிறது. இத்தகைய குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்கள் அதிக ஆபத்துள்ள நோயாளிகளுக்கு பாதுகாப்பான சிகிச்சை முறைகளையும் விரைவான குணமடைதலையும் சிறந்த சிகிச்சை முடிவுகளையும் வழங்கி புற்றுநோய் பராமரிப்பு துறையை மாற்றியமைத்து வருகின்றன என்று தெரிவித்தனர். தொடர்ந்து நோயறிதல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பில் முக்கிய பங்காற்றிய இரைப்பை குடலியல் நிபுணர்கள் டாக்டர் பி ராஜேஷ் பிரபு, டாக்டர் சி பிரவீன் குமார் மற்றும் டாக்டர் வி எஸ் வெங்கடேஷ், மயக்கவியல் நிபுணர்கள் டாக்டர் அப்துல் காதர் மற்றும் டாக்டர் சி ரவீந்திரன் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சி ஐயப்பன் ஆகியோர் கூறியதாவது: முன்கூட்டியே கண்டறிதல், தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை திட்டம் மற்றும் விரிவான கண்காணிப்பே இத்தகைய சிக்கலான புற்றுநோய்களை குணப்படுத்த அவசியம் என வலியுறுத்தினர். அதுல நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது ஒரு நவீன ரகமான, அதாவது ஒரு கட்டியை ஒரு எனர்ஜி சோர்ஸை வச்சு டோட்டலா டேமேஜ் பண்ணணும் அப்படின்றத கணையத்திலையும் பண்ண முடியும். இப்போ நாங்களே அப்போலோல 5 வருஷம் முன்னாடி உயிர்களுக்கு இதே சிகிச்சை பண்ணி இதே உங்களுக்கு இது இப்போ கணையத்துக்கும் பண்றோம் அப்படின்றது. இது ஒரு பகுதியா இருந்தாலும் இன்னொன்று கணையம் அப்படின்றது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரியும். கணையம்னா என்ன? பேங்க்ரியாட்டிக் இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல கணையம். அதுல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கிருஷ்ணீர்ல கேட்ட மாதிரி காமனா வருமா இருந்தா நாங்க மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேருக்கு கணைய கேன்சர் பார்க்கணும். என்ன ப்ராப்ளம்? மற்ற கேன்சரை விட கணைய கேன்சர் பார்க்குறவங்க எல்லாம் அறுவை சிகிச்சை சரி பண்ண முடியாத ஸ்டேஜில் பார்ப்போம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் சைலண்டா இருக்கும். கணையம் சம்டைம்ஸ் டயக்னோஸ் பண்றதே அது பரவி இருக்கும். அப்ப மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், கணையத்துல கேன்சர் வரலாம், அந்த கணையத்துல கேன்சர் வந்தா அதை ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணா சரி பண்ண முடியும். அப்ப எப்படி ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணுறதுன்னா, அவங்க உடல்நிலையில ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு வெயிட் லாஸ் ஆகுது, திடீர்னு யூரின் கிடக்குது, திடீர்னு ஒரு சீராத வயிற்று, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அது எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது அவங்க அன்றாட டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போகுது. அப்படி கண்ட்ரோலே இல்லாமல் போகுதுன்னா கணைய கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சேஞ்ச் இந்த டயபெட்டிஸ். அதுக்கப்புறம் ஸ்மோக்கர் பல ஆண்டுகளாக சிகரெட் குடிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்க வயிற்று கணைய கேன்சர். உடல் பருமன், ஒபிசிட்டி, அவங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு. ஸோ கணைய கேன்சருக்கான அவேர்னஸையும் மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதும் இந்த பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் அப்போலோ மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இது இந்த இது எல்லா டாக்டரும் இப்போ அன்னைக்காங்க அறுவை சிகிச்சை பண்ணுறது. நாங்கள் டாக்டர் இருக்காரு, அதுக்கப்புறம் மயக்க டாக்டர் 2 பேர், மெடிக்கல் டாக்டர் 2 பேர், இவங்க கதிர்வீச்சு டாக்டர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 டாக்டர்ஸ் இருந்து அந்த சிகிச்சையை பண்ணுற மாதிரி ஒரு சிகிச்சை. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம பண்ண முடியும். இப்போ மதுரை, தென் தமிழகம்னு பார்த்தா இந்த சிகிச்சை வேற எந்த ஹாஸ்பிட்டலையும் நம்ம தான் பண்ணணும். ஸோ அது ஒரு ஹைலைட். பட் இது மூலமா இந்த லார்ஜர் மெசேஜ் என்ன அப்படின்னா, கணையத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், கணைய புற்றுநோயை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது தடுக்கிறது கண்டிப்பா பாசிபிள் தான். ஒன்லி திங் ரெகுலர் டாக்டர். சர்ஜரி பண்ண முடியாதவங்க மாதிரி தான் இருப்பாங்க. சர்ஜரி பண்ண முடியாதவங்களுக்கு கணைய கேன்சர் கணைய டியூமர் பெருசாகும்போது அது பித்தப்பை வலியை அடிக்கலாம்.
வயிறு சாப்பிட்றத அடிக்கலாம். ஸோ பித்தப்பை அடிக்கும் போது அதுக்கு ஸ்டென்ட் போட்டுட்டு பேலியேஷன்னால அவங்களுக்கு ஜாண்டிஸ் குறையும். ஜாப்ஸ் ஹேட் pancreatic cancer. நம்ம previous defense minister Manohar Parrikar also had pancreatic cancer. Both of them have died. That's very poor prognosis. So in the newer modalities we will try to improve the survival of the patient. So Incidence. What is the incidence of pancreatic cancer in the total oncology? little rare. It depends upon the region பொறுத்து. சவுத்ல வந்துட்டு pancreatic cancers are little high. நார்த்ல வந்து gallbladder பித்தப்பை cancers are little. So it depends upon the region. ஒரு 4 கேன்சர் ஹெப்படோபிலியரின்னு சொல்லிட்டு gallbladder cancer, cholangiocarcinomas, ampullary carcinomas and pancreatic cancers. நார்த்ல வந்து இது 2வது 3வது இடத்துல வரும். சவுத்ல வந்து இது முதல் இடத்துல. கணையத்துல கேன்சர்